Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் பெரணமல்லூர் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கோழிப்புலியூர் கிராமத்தில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி குறித்து கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் முன்னிலையிலும் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளரும் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான ராமு கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேனி மேற்கு மாவட்ட அதிமுக அம்மா பேரவை சார்பாக அதிமுகவின் சாதனைகளை விளக்கும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளர் STK ஜக்கையன், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா ஆகியோர் தலைமை வகித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக உணவகத்தில் வெங்காயம் வெட்டி கொடுத்து பொதுமக்களை கவரும் வகையில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் பகுதியில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அதிமுகவின் சாதனைகளை விளக்கும் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமை வகித்த இந்த நிகழ்ச்சிக்கு மாநகர் மாவட்ட அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் ஜெரால்டு உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவம், மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம், மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் ஜெயபாலன், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் சிவந்தி மகராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி பங்கேற்று ஆலோசனை வழங்கி பேசினார். ஆலங்காயம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சம்மந்திக்குப்பம், கிரிசமுத்திரம், வலையாம்பட்டு, கணவாய்ப்புதூர், பெத்தவேப்பம்பட்டு ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற கூட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமை வகித்து பேசினார். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கபில், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவி சம்பத்குமார், டாக்டர் பசுபதி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். முன்னதாக சம்மந்திக்குப்பத்தில் புரட்சித் தலைவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட 28 பூத்துகளில் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் நியமனம் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைமை வகித்து முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி ஆலோசனை வழங்கி பேசினார். இக்கூட்டத்தில் பூத் கமிட்டி பொறுப்பாளர் ஜான் மகேந்திரன், சிவகாசி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் புதுப்பட்டி கருப்பசாமி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டனர்.